திருவன் சரணாயி. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரின் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், வாழ்க்கை என்பது சமிக்கைகளின் அலைகள் என்று. அதாவது வாழ்க்கை, நாங்கள் இன்று வாழும் வாழ்க்கை என்பது இந்த மனிதர்கள் வாழும் வாழ்க்கை என்பது சமிக்கைகள். இந்த சமிக்கைகள் என்பது எந்நேரமும் இந்த உற்பத்தி நிலையங்களுக்கு ஒரு சமிக்கை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த அடையாளங்களின், இந்த சமிக்கைகளின் வேகம் காரணமாக, அலைகளின் காரணமாக நாங்கள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அலைகள் என்பது அலைகள் ஓயாமல் எந்நேரமும் வந்து கொண்டிருக்கிறது. அலைகள் என்பது இப்போ இந்த அலைகளை போல இந்த சமிக்கைகள் கண்களுக்கு வர்ணம், காதுக்கு சத்தம், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடம்புக்கு குளிருஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள், மனதுக்கு எண்ணங்கள். இந்த 6 உற்பத்தி நிலையங்களுக்கும் எந்நேரமும் சமிக்கைகள் அலைகளை போல மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதற்கு முடிவில்லை, அலைகள் ஓய்வதில்லை போல இந்த உற்பத்தி நிலையங்களால் எந்நேரமும் ஸ்பார்க் ஆகி கொண்டிருக்கும். இந்த ஸ்பீடு இந்த வேகம் சுழல்வதன் காரணமாக, அந்த வேகமாக சுழற்சியின் காரணமாக இந்த அடையாளங்கள், இந்த சமிக்கைகள் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு வாழ்கிறோம். அப்போ இதுதான் வாழ்க்கை. இந்த சமிக்கைகளின் வேகத்தின் காரணமாக, இந்த சமிக்கைகள், இந்த அடையாளங்கள் இந்த அலைகளை போல வேகமாக வந்து போய் கொண்டிருப்பதன் காரணமாக நாங்கள் வாழ்கிறோம் என்று, இதுதான் வாழ்க்கை என்று, இதுதான் வாழ்கிறோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது உண்மையான வாழ்க்கை இங்கே இருக்கிறதா? வாழ்க்கை என்றால் இந்த சமிக்கைகளின் அலைகள் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது சமிக்கைகளால் வேகமாக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பிடித்து கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இது உண்மையா பொய்யா அப்படி என்று பார்த்தா, இது அனைத்தும் மாயை, இது அனைத்தும் மனதின் மாயை, இது அனைத்தும் கற்பனை. அந்த கற்பனை உலகத்தில், இந்த ஃபேண்டசி வேர்ல்டில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த கற்பனையில் தான் வாழ்கிறார். இந்த மனதின் மாயையில் தான் இந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மனதின் மாயையில் வாழும் மனிதன் அறியாமையில் தான் இருக்கிறார். அப்போ இதற்கு காரணம்தான் அறியாமை. அறியாமையில் இருக்கும் நாங்கள் இந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு இந்த சமிக்கைகளால் அலைகளைப் போல இந்நேரமும் ஸ்பார்க் ஆகி கொண்டிருப்பதை நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இதில் நாங்கள் ஆசை, கோபம், மாயை என்ற இந்த ராக, தேச, மோக என்ற இந்த இதுக்குள் தான் நாங்கள் எங்களுடைய பயணம் தொடர்கிறது. இதுதான் வாழ்க்கை என்று நாங்கள் விருப்பு வெறுப்பு இந்த 2 உச்சக்கட்டத்திலும் நாங்கள் வாழ்கிறோம். விரும்புகிறோம், அப்படி இல்லாட்டி வெறுக்கிறோம். அப்போ இந்த விருப்பும் வெறுப்பும் தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ விரும்புவதற்கு ஏதாவது ஒன்று இருக்கணும், வெறுப்பதற்கும் ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போ இந்த இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டதில் தான் நாங்கள் அந்த விருப்பு வெறுப்பு 2ம் உருவானது. கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்று இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதை இருக்கிறது என்று பிடித்து கொண்டபோது அதில் நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு உருவாகுகிறது. உதாரணமாக
பணம் இருந்தால் அதற்கு அதை நாங்கள் விரும்புகிறோம். பணம் இருந்தால் அதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அதே பணம் இல்லை என்றால் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் வெறுக்கிறோம். அப்போ இந்த விருப்பு வெறுப்பு என்பது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது வந்த மாயை தான். அப்போ இதுதான் மாயை. அப்போ இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதில் நாங்கள் வாழ்கிறோம். இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் வாழ்கிறோம். அப்போ வாழும் வாழ்க்கை என்பது துஷ்டி. அப்போது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு வாழும்போது நாங்கள் துஷ்டியில் வாழ்கிறோம். அப்போ இதுதான் மித்யா துஷ்டி, ஆத்ம துஷ்டி, சக்காய துஷ்டி. இந்த சக்காய துஷ்டி என்பது தான் குவியலாக இருக்கிறது. குவியலாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது தான் சக்காய துஷ்டி. சக் என்பது இருக்கிறது, காய என்பது குவியல். அப்போ குவியலாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இந்த சக்காய துஷ்டியில் வாழ்கிறோம். அப்போ குவியலாக என்ன இருக்கிறது என்று பார்த்தால் கண்களுக்கு தெரியும் வர்ணத்தில் அங்கே உற்பத்தி நிலையங்கள் ஐந்தும் இணைந்து செயல்படுகிறது. காதுக்கு கேட்கும் சத்தத்தில் உற்பத்தி நிலையங்கள் ஐந்தும் சேர்ந்து செயல்படுகிறது. மூக்குக்கு உணரும் வாசனையில், நாக்குக்கு உணரும் சுவையில், உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகளில் இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக குவிந்து தான் இருக்கிறது. அப்போ இந்த குவியலாகத்தான் மாமரம் என்கிற போது அந்த குவியல் அங்கே இருக்கிறது. தென்னை மரம் என்கிற போது அந்த குவியல் அங்கே இருக்கிறது. கட்டில் என்கிற போது அங்கே குவியல் இருக்கிறது. சாப்பாடு என்கிற போது அந்த குவியல் அங்கே இருக்கிறது. ரோஜா பூ என்கிற போது அந்த குவியல் அங்கே இருக்கிறது. ஒரு எண்ணத்தில் அந்த குவியல் இருக்கிறது. அப்போது சக் என்பது இருக்கிறது, காய என்பது குவியலாக. அப்போ அந்த குவியலாக இருப்பது நாங்கள் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் இருக்கிறது. அப்போ இதுதான் சக்காய துஷ்டி. அப்போ சக்காய துஷ்டியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அதுதான் ஆத்ம துஷ்டி. இப்போ இதுதான் ஆத்ம துஷ்டி. வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட பிடிப்பு தான் ஆத்ம துஷ்டி. அப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதன் இந்த சக்காய துஷ்டியில், ஆத்ம துஷ்டியில், மித்யா துஷ்டியில் தான் வாழ்கிறார். மித்யா துஷ்டி என்பது இவருடைய சிந்தனை, இவருடைய எண்ணம், இவருடைய நோக்கம் பிழையானதாகத்தான் இருக்கிறது. இங்கே எதுவுமே சரி என்று சொல்ல முடியாது. இந்த பிழையான வழியில் போவது தான் இந்த மனிதனுடைய பயணமாக இருக்கிறது. அப்போ இதுதான் மித்யா துஷ்டி. அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், நான் தான் சரி, எங்களுடைய மதம்தான் சரி, அந்த மதத்தவரெல்லாம் பிழை என்று நினைத்து கொண்டு அவர் செய்து கொண்டிருக்கும் காரியம்தான் சரி, நாங்கள் நினைக்கும் எண்ணங்கள் தான் சரி, எங்களுடைய பயணம்தான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கும் அனைவரும் இந்த மித்யா துஷ்டியில் தான் இருக்கிறார். அப்போ இதுதான் மித்யா துஷ்டி. ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால் அவர்தான் சரி என்று அவர் நினைக்கிறார். அதே போல் ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டால் அவர்தான் சரி என்று அவர் நினைக்கிறார். இஸ்லாமியரை, பௌத்தரை, எந்த மதத்தவரை எடுத்து பார்த்தாலும் அவர் எல்லாமே நினைப்பது நாங்கள் தான் சரி என்று. ஆனால் அவருக்கு தெரியாது அவர் பிழை என்று. அப்போது அவர் இருப்பது சரி என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இருப்பது பிழையான வழியில் போகும் மித்யா துஷ்டிக்கு உம்மந்தக என்று பகவான் புத்தர் அவர்கள் இவரைத்தான் கூறினார்கள். அப்போது இந்த மித்யா துஷ்டிக்கு உம்மந்தக என்பது இந்த பிழையான வழியில் போகும். பிழையான வழி என்பது துன்பகரமான வழி. இந்த வழியில் இன்பம் எங்கேயும் கிடையாது. அவர் போவது துன்பத்தை நோக்கி. அவருக்கு துன்பம் மட்டும்தான் மீதிப்படுவது. அவருக்கு மிஞ்சுவது எல்லா இடமும் துன்பம் மட்டும்தான். ஏனென்றால் ஒன்றும் இல்லாத, ஏதும் இல்லாத உலகத்தை நாங்கள் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு அதில் விருப்பு வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டு இதில் நாங்கள் வாழ்கிறோம், இதுதான் சரி என்று நினைத்து கொண்டு. அப்போது இது அனைத்தும் பொய், கற்பனை, இது எங்கேயுமே உண்மை கிடையாது. அப்போது உண்மை இல்லாத இடத்தில் துன்பம் மட்டும்தான் இருக்கிறது. உண்மை இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி இல்லை. உண்மை இல்லாத இடத்தில்
விமோச்சனம் இல்லை. அவர் போவது துன்பத்துக்கு, அவருக்கு மிஞ்சுவது துன்பம் மட்டுமே. அவருக்கு நிச்சயமாக இங்கே எதுவுமே கிடைக்காது. அப்போ கிடைக்காத ஒன்றை இருக்கிறது என்று இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழும் மனிதன் துன்பத்தை நோக்கி போகிறார். இப்போ இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுவது துன்பத்துக்கே. அவருடைய பயணம் போவது ஆழ்கடல் துன்பத்துக்கே. அப்போ இவர் போவது இன்பத்துக்கு கிடையாது. அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், நான் தான் இன்பம் பெறுகிறேன், எனக்கு நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்கிறது, எனக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் இன்பமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நினைத்து கொண்டு இருக்கும் மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு தெரியாத உண்மைதான், அவர்களுக்கு எதுவுமே உண்மையாக கிடைக்கப் போவது கிடையாது. அப்படி ஒன்று இங்கே இல்லை என்று. இப்போ இந்த உலகத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தால் யாருமே நிரந்தரமாக வாழ்வது கிடையாது. அப்போ நிரந்தரமாக வாழ்வது கிடையாது என்றால் அப்போ அவர்கள் எதற்காக இதையெல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள்? இது நான் சேகரித்து வைத்த என்னுடைய சொத்து, இது சொத்து சுகம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பங்களா, என்னுடைய வாகனம், என்னுடையது என்று பிடித்து கொண்டு இருக்கும் மனிதன் அத்தனை பேரும் கடைசியில் எதையாவது கொண்டுக்கிட்டு போனாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே எதையுமே கொண்டுக்கிட்டு போகலை. அப்போ இது எதுக்காக இதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த மாயையில் தான் அவர்கள் எல்லாருமே வாழ்கிறார்கள். மனதின் மாயைக்கு அகப்பட்டு இந்த கற்பனையை ஏற்படுத்தி கொண்டு இந்த கற்பனையில் வாழ்கிறார்கள். அப்போ இதுதான் இந்த சமிக்கையில் தான் இது மனிதனின் வாழ்க்கை என்பது சமிக்கை. இந்த சமிக்கைகள் அடையாளங்களால் இது இந்த அலைகளைப் போல வேகமாக இங்கே சுழன்று கொண்டிருப்பதனால இது இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இதை பிடித்து கொண்டு இந்த மனிதன் வாழ்கிறார். அப்போ இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது அப்போ இது உண்மையான வாழ்க்கை கிடையாது. மனிதன் என்பது மனிதன் என்பது வாழ்க்கை என்பது அப்படி ஒன்று இங்கே இல்லை. மரம் மரத்துக்கு மரம் ஒரு விதையில் முளைத்து அது சிறிய கன்றாக இருந்து கொஞ்சம் பெரிய அது பெருசாக அதில் மறுபடியும் நல்லா பெருசாக அதில் பூ பூத்து காய் காய்ச்சி அந்த காய்களிலிருந்து பழம் உருவாகி பழத்திலிருந்து விதை ஒன்று உருவாகி விதையில் மறுபடியும் ஒரு கன்று உருவாகி கன்றில் இப்படித்தான் இந்த மரத்தின் விதி. அப்போ இதுதான் விதியின் தர்மம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இப்போ இது அந்த மரத்தின் விதி இது. அதே போல் இந்த சூரியன், சந்திரன், காற்று, மழை இதெல்லாமே இந்த ஹிது நியாம, பீஜ நியாம, கம்ம நியாம, சித்த நியாம என்று இந்த விதியின் தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இது ஹிது நியாம, இது இயற்கையால் உருவாக்கப்பட்டது. இது யாரும் செய்வது கிடையாது. மழை பெய்வது என்பது இயற்கை, காற்று வீசுகிறது என்பது இயற்கை, சூரியன், சந்திரன் இவை எல்லாமே இயற்கை. இதை யாருமே வழி நடத்துவதோ இதை செய்வதோ இங்கே யாரும் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இயற்கையின் சுபாவம் இதுதான். இப்போ இதே போலத்தான் இந்த மரம் என்பதும் ஒரு விதையின் விதி. இது சுபாவத்தின் தன்மை. அப்போ இந்த சுபாவத்தின் தன்மை யாரும் ஏற்படுத்துவது கிடையாது. அங்கே ஒரு ஆன்மா என்பது ஒன்று கிடையாது. சூரியனுக்கும் அப்படி ஒன்றும் இல்லை, மரத்துக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ கம்ம நியாம என்பது தான் இந்த மனிதன் இந்த கர்மத்தை சேர்த்து கொண்டு போவது. அப்போ இருக்கிறது என்ற துஷ்டியில் வாழும் மனிதன் கர்மத்தை சேர்த்து கொண்டு போகிறார். அப்போ அவருக்கு நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி, வெறுப்பு வெறுப்பு என்ற இந்த 2 உச்சக்கட்டங்களில் வாழும் மனிதன் கர்ம பூமியில் வாழ்கிறார். அவர் கர்மத்தை சேர்த்து கொண்டு போகிறார். அப்போ இந்த கர்மத்தை சேர்த்து கொண்டு போகும் மனிதனுக்கு கர்ம பூமி இருக்கிறது. அப்போ கர்மம் அவருக்கு பரிசளிக்கிறது. அப்போ மானி மக்குரோ அதிமானி குக்குரோ என்பதை போல அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கிறது. அவருடைய ஆணவம் காரணமாக, ஈகோவின் காரணமாக அவர் குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார். இதுதான் மனிதனின்
மனிதன் இருக்கிறான் என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் வாழும் இந்த கர்ம பூமியில் வாழும் மனிதனின் வாழ்க்கை என்பது இதுதான். அப்போ இது கர்ம பூமி. இப்போ கர்ம பூமி அல்ல கர்ம நியாமம் அல்ல சித்த நியாமம் என்பது சித்த நியாமம் என்பது இந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர். அப்போ இந்த மனதின் விதிக்கு வருகிறார். இப்போ மனதின் விதியை நாங்கள் பார்த்தால் மனம் உருவான விதத்தில் தான் இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ளும் போது மனதின் மாயை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடையும் போது மனம் என்று இங்கே ஒன்று கிடையாது, இதுக்கு ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை. அப்போது மனிதன் என்று வாழ்வது ஆத்ம துஷ்டியில், ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை. ஆன்மா என்ற துஷ்டியில் வாழும் மனிதன் கர்ம பூமியில் இருக்கிறார். அப்போ கர்ம பூமியை வென்ற சுபாவம் தான் இந்த சித்த நியாம என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். கர்ம பூமியை வென்றது தான் மனதை வென்ற சுபாவம். மனதை வெல்பவர் தான் கர்ம பூமியை வெல்கிறார். மனதை வென்றவர் தான் மரணத்தை வெல்கிறார். மனதிலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். மனம்தான் உலகம். உலகம் என்பது வெளியில் எங்கேயும் இருப்பது கிடையாது, மனதில் தான் உலகம் இருக்கிறது. இப்போ உலகம் என்று சொல்வது ஒரு எண்ணம் மட்டும்தான். உலகத்தை நாங்கள் உலகம் என்று சொல்கிறோம், அது ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்போது இங்கிலீஷ்காரர் உலகம் என்று சொல்ல மாட்டார், அவர் சொல்வார் வேர்ல்டு என்று. அப்போது நாங்கள் சொல்வது அவருக்கு புரியாது, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்வது வேர்ல்டு அப்படின்ட்டு. சைனாக்காரர் வேறு ஒரு சத்தத்தை கொடுப்பார், ஹிந்திக்காரர் வேறு ஒரு சத்தத்தை கொடுப்பார், சிங்கள மொழியில் இன்னும் ஒரு சத்தத்தை கொடுப்பாங்க. அப்போ இது அனைத்தும் உண்மையா? இது எங்கேயும் உண்மை கிடையாது. அவரவர் போட்டுக்கொண்ட துஷ்டி, அவரவர் சேமித்து வைத்து கொண்ட துஷ்டி. இப்போ சேமித்து வைத்து கொண்டதில் தான் உலகம் இருக்கிறது. அப்போ சேமிப்பு என்று இங்கே ஒன்று கிடையாது. இது அனைத்தும் கற்பனை, மனதின் மாயை. இதுதான் பென்டசி. இந்த பென்டசி வேர்ல்டில் தான் கற்பனையை வளர்த்து கொண்டு அந்த கற்பனையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதுதான் மனதின் மாயை. அப்போ இந்த மனதின் மாயையை புரிந்து கொள்பவர் மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்கிறார். முதலில் நாங்கள் 5000 மாமரத்தில் 5000 இலைகள் இருந்தால் அந்த 5000 இலைகளில் ஒரு இலையை நாங்கள் எடுத்து நன்றாக பரிசீலனை செய்து பார்த்தால் அந்த 5000 இலைகளையும் பார்த்ததற்கு சமமாகும். இதே போல் நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி ஒரு எண்ணத்தில் முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாமரம் என்பது ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருப்பதை வெளியில் இருக்கிறது என்ற எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நாங்கள் மாமரம் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போ உண்மையாக மாமரம் வெளியில் இருப்பது கிடையாது. மாமரம் என்றைக்குமே நான் மாமரம் என்று சொல்லலை, நாங்கள் தான் சொல்கிறோம் இது மாமரம் என்று. அப்போ இது நாங்கள் போட்டுக்கொண்டது, நாங்கள் பிடித்து கொண்டது போட்டுக்கொண்டது வெளியில் இருப்பது கிடையாது, மனதில் தான் இருக்கிறது. மனதில் உள்ள எண்ணத்தை தான் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போ எண்ணம் எப்படி உருவானது என்று பார்த்தால் சத்தமும் வர்ணமும் வாசனையும் சுவையும் குளிருஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மாமரம். அப்போது இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்தது தான் மாமரம். மாமரம் என்பது மனதில் தான் இருக்கிறது, அது ஒரு எண்ணம். இப்போ இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது. அப்போ 5 சென்சர்களும் இணையாவிட்டால் மனம் என்று இங்கே ஒன்று கிடையாது. பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு மனம் என்று ஒன்று அங்கே இல்லை, அது பிரபாஸ்வரமாக இருந்தது. கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் உடம்பும் இணைந்த போது தான் வெளியில் உலகம் இருக்கிறது என்று அந்த குழந்தை பிடித்து கொள்ளுகிறது. அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், பணம், சூரியன், சந்திரன், கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, கதவு, ஜன்னல், ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, இப்படி எல்லாமே உருவானது இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது. சத்தமும் வர்ணம் தான் இங்கே முதலாக இணைகிறது. பிறகு வாசனை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள் மற்றும் துர்நாற்றம், சுவை, இவை அனைத்தும் ஒன்றாக இணைகிறது. இந்த அனைத்தும் ஒன்றாக இணைந்து தான் சக், காய, துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். சக் என்பது இருக்கிறது, காய் என்பது குவியல். அந்த குவியலாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இதுதான் ஒன்றாக இணைந்த துஷ்டி, சக்காய துஷ்டி. அப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதன் தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அப்போது இந்த துஷ்டி என்பது தான்
இந்த மனம் உருவான விதத்தில் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்போ இது மனதில் இருப்பதை தான் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழ்கிறோம். அப்போ இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த சத்திய தர்மத்தை ஒருவர் புரிந்து கொள்கிறார் என்றால், மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்கிறார் என்றால், அவர் மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழிக்கு வருகிறார். அப்போ அவர் மனதின் மாயைக்கு மீண்டும் அகப்பட மாட்டார். அவர் கற்பனைக்கு மீண்டும் போக மாட்டார். கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்துக்கு வருகிறார். அப்போ கற்பனையில் தான் உலகம் இருக்கிறது, மனதில் தான் உலகம் இருக்கிறது. உலகம் என்பது ஒரு எண்ணம். அப்போ எண்ணங்கள் அனைத்திலும் சத்தியம் இல்லை, எண்ணங்கள் அனைத்திலும் உண்மை இல்லை, எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை, எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை, எண்ணங்கள் எல்லாமே எங்களை துன்பத்துக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த எண்ணங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் அந்த சக்காய துஷ்டியில் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவோம். அப்போ மரணத்திலிருந்து விடுதலை அடைவோம் என்று இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்பவர் இந்த வழிக்கு வருகிறார். அப்போது கற்பனை உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். மனதின் மாயையிலிருந்து சக்காய துஷ்டி ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம். இந்த சத்திய தர்மம் என்பது அதிகாம்பீரம். ஏனென்றால் இது ஆத்ம தர்மம் இல்லை, அனாத்ம தர்மம். இது 3 காலங்களுக்குள் இருப்பது கிடையாது. இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளும் சத்தியம் இந்த நொடிக்குள் தான் இருக்கிறது. ஒரு எண்ணத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். ஒரு எண்ணத்தில் தான் மனிதன் பிறந்திருக்கிறார். பிறப்பு என்பது இந்த உடம்பில் தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல. பிறப்பு மனதால் உருவாக்கப்பட்டதை வெளியில் இருக்கிறது என்று பிரித்து கொண்டது தான் பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதில் தான் மனிதன் பிறந்து கற்பனையில் வாழ்கிறார், ஃபேண்டசியில் வாழ்கிறார். அப்போ மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழ்கிறார். அப்போ இதுதான் கற்பனை உலகம், கனவு உலகம். இந்த கனவில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இரவில் படுக்கைக்கு போனால் கனவு காண்கிறார். இப்போ இதே போல தான் மனிதன் அந்த கனவில் எதை காண்கிறாரோ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகாத வரைக்கும் கற்பனை கதை ஒன்று மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓடிக்கொண்டிருக்கும் கதையில் இவர் வாழ்கிறார். அப்போ அது இந்த கனவில் வாழும் மனிதன் நிஜத்திலும் இப்படித்தான் வாழ்கிறார். அந்த கனவு என்பது நிஜம் கிடையாது. கனவு என்பது கலைந்து போகும். தூக்கம் போன கைக்கு கனவு எங்கே போனதுன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. இதே போல் கனவு என்பது கலைந்து போவதை போல் இந்த மனிதன் உண்மையாக விழித்து கொண்டு செயல்படும் போது, அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடும் போதும் இந்த கற்பனையில் தான் இருக்கிறார். கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்று அவர் இந்த செயல்களில் ஈடுபடும் போது கண்களுக்கு தெரிவதை காதுக்கு கேட்பதும் இரண்டும் இணைந்து அவர் வேலை செய்கிறார், தொழில் பற்றார், பிரயாணம் செய்கிறார், அவர் படிப்பிக்கிறார், மற்ற ஏனைய காரியங்களில் ஒரு டிரைவிங் செய்பவர் இருக்கலாம், ஒரு கடையில் ஒரு முதலாளியாக இருக்கலாம், ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு எந்த துறையில் இருந்தாலும் அவர் இருப்பது கற்பனையில். அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், நான் முதலாளி, என்னுடைய கடை இது, நான் இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ற இந்த கற்பனையில் அவர் இருக்கிறார். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் மாணவனை நல்லா படிக்க வைக்கணும், அவருக்கு நல்ல இந்தந்த விஷயங்களை இன்னும் படிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த கற்பனைக்குள்ளே அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இதே போல் எந்த துறையை எடுத்து பார்த்தாலும், அரசாங்கத்தில் உள்ள ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கொண்டாலும், ஒரு வைத்தியரை எடுத்துக்கொண்டாலும், ஒரு போலீஸ் ஒரு உத்தியோகஸ்தரை எடுத்துக்கொண்டாலும், எந்த துறையை எவரை எடுத்து பார்த்தாலும் அவர் துஷ்டியில் தான் இருக்கிறார், கற்பனையில் இருக்கிறார். அப்போ இந்த கனவில் கண்டதை போல, கனவில் கலைந்தது போனதை போல இவரும் இந்த கனவில் தான் இருக்கிறார், கற்பனையில் இருக்கிறார். அப்போ இது எதுவும் உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. அப்போ இதுதான் இந்த சமிக்கைகளின் வேகத்தின் காரணமாக சமிக்கைகள்
இந்த கடல் அலைகளைப் போல வேகமாக வந்து கொண்டிருப்பதை போல இந்த எந்நேரமும் கண்களுக்கு வர்ணம், காதுக்கு சத்தம், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடம்புக்கு குளிர்வுஷ்ணம் இருக்குமான இந்த உற்பத்தி நிலையங்களுக்கு எந்நேரமும் ஸ்பார்க் ஆகி கொண்டிருக்கும். இந்த ஸ்பார்க் என்பது இந்த ஸ்பீடாக வேகமாக சுழல்வதன் காரணமாக இப்போ இவர்கள் வாழ்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அந்தந்த துறையில் இதை நான் தான் செய்கிறேன், இது என்னுடையது, இதை நான் தான் செய்கிறேன், இது எனக்குத்தான் நடக்கிறது, இது என்னுடையது, இது அவருடையது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்ம துஷ்டியில் தான் அவர் இருக்கிறார். அப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதன் தான் துன்பத்தில் வாழ்கிறார், ஒரு துன்பத்திற்கு போகிறார். ஆனால் பகவான் புத்தர் கூறும் இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் கையாண்டு இதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி இதை பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் பார்க்கும்போது அப்படி ஒன்று இங்கே இல்லை, இது எல்லாமே கற்பனை, இங்கே அனைத்தும் மனதின் மாயை, இந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை, செயல்படுகிறார். இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டவர் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிறார், ஆனால் அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை. பேசுகிறார், அந்த பேச்சுக்கும் சொந்தக்காரர் இல்லை. அவர் சிந்தனை அவருக்கு வழக்கம் போல நடக்கிறது, அந்த சிந்தனைக்கும் சொந்தக்காரர் இல்லை. ஏனென்றால் கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் கற்பனை உலகத்துக்கு அவர் போக மாட்டார். கற்பனை உலகம் என்பது மனதின் மாயை என்று புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் இந்த சத்தியத்தோடு விழித்து கொண்டவருக்கு மீண்டும் மனதின் மாயை அங்கே கிடையாது. அப்போ இது நாங்கள் நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். இப்போ இந்த உடம்பு என்பது ஆன்மா அல்ல, பகவான் புத்தர் கூறியது. இந்த உடம்பு என்பதில் ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது. அப்போ மனம்தான் ஆன்மா. அப்போ மனம் உருவான விதம்தான் கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் ஆத்ம துஷ்டி. அப்போ அதுதான் சக்காய துஷ்டி. அப்போ இந்த துஷ்டியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் மித்யா துஷ்டியில் வாழ்கிறார். நாங்கள் தான் சரி, நாங்கள் இருப்பது தான் சரி, நாங்கள் செய்வது தான் சரி என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு வாழும் மனிதன் இந்த மித்யா துஷ்டியில் தான் வாழ்கிறார். அப்போ இந்த மித்யா துஷ்டியில் வாழும் மனிதன் இந்த கற்பனையில் தான், அந்த அறியாமையில் தான் வாழ்கிறார். இந்த கற்பனை உலகத்தில் ஃபேண்டசியில் தான் வாழ்கிறார். அப்போ அதிலிருந்து சத்தியத்தை புரிந்து கொண்டவரும் வாழும்போது அவரை போலத்தான் அவருடைய வாழ்க்கையும் இருக்கும், அவரை போலத்தான் எல்லா காரியங்களும் செயல்படுவார். ஆனால் அவர் இறங்கி கொண்டு பிடித்து கொள்ள மாட்டார். இது நான் தான், இது என்னுடையது தான், இது நான் தான் செய்கிறேன், என்னுடையது, இது அவருடையது அப்படின்ற துஷ்டியில் அவர் இல்லை. ஆனால் எல்லா காரியங்களும் வழக்கம் போல் ஈடுபடுவார். இந்த உடம்பில் ஆன்மா என்று ஒன்று இல்லை என்றால் அப்போ இதை நாங்கள் சாப்பிடுகிறோம். சாப்பிடுவது நானாக சாப்பிட்றேன்? இல்லை, இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தின்படி நடக்கிறது. அப்போ சாப்பிடுவது என்பது ஒரு எண்ணம் தான். அப்போ எண்ணத்தை தான் நான் சாப்பிட்டேன்னா? இல்லை, எண்ணம் நான் சோறு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சோறு என்பது ஒரு எண்ணம். அப்போ சோறு நான் சாப்பிட்டேன்னா? நான் சாப்பிடலை. அந்த எண்ணத்தை நான் சாப்பிட்டேன்னா? நான் எண்ணத்தை சாப்பிடலை. அப்போ இந்த சிஸ்டம் ஒன்று நடக்கிறது. இங்கே ஒரு வழிமுறை நடக்கிறது. அந்த வழிக்கு சொந்தக்காரர் இல்லை, ஆனால் சாப்பிடுகிறார். அப்போ சாப்பிடுவது வாய் வழியாக போவது பின் வழியாக மறுபடி போகிறது. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு யார் சொந்தக்காரர்? நான் செய்கிறேனா? நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ இந்த சிஸ்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் தாகம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்போ தண்ணீர் தாகம் என்று நினைத்து தண்ணீரை குடிக்கிறோம். அப்போ தண்ணீருக்கு தாகம் என்பது ஒரு எண்ணம். அப்போ தண்ணீரை குடித்தது நானா? அதுவும் ஒரு எண்ணம் தான். அப்போ தண்ணீர் குடித்ததற்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போ தாகம் வந்தபோது தண்ணீர் தேவை என்று நினைத்து கொண்டு தண்ணீரை குடிக்கிறோம் என்று குடிப்பது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அது வழக்கம் போல் நடக்கும். அதே போலத்தான் எல்லா காரியத்திலும் நான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு நடந்து போகிறவர். அப்போ கடைக்கு போகணும் என்பது ஒரு எண்ணம் மட்டும்தான். அந்த நடந்து போவது அவர் கிடையாது. வலது கால் வைப்பார், இடது காலை வைப்பார், மீண்டும் வலது கால், இடது கால் அப்படின்னு சொல்லி அவருடைய பயணம் போய்கொண்டிருக்கும். அந்த பயணம் போவது யார்? அப்படி ஒருத்தர் அங்கே இல்லை. அது நடக்கும். அந்த நடைமுறைக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போ இதுதான் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பழக்கப்படுத்தி பார்க்க வேண்டியது. அப்போது இதை எல்லா துறைகளிலும் எங்களுக்கு பார்க்க முடியதாக இருக்கிறது. எல்லா இடத்திலும் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதற்கு சொந்தக்காரர் இல்லை. பேசுவார் வழக்கம் போல், பக்கத்து வீட்டுக்காரரோட அவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார். ஆனால்
அவருடைய ஆத்ம துஷ்டியில் அவர் இறங்கி பிடித்து கொண்டு அங்கே இல்லை. அவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பவர். அவர் அந்த துஷ்டியில் இருக்க மாட்டார். அதை பெற்றுக்கொள்ள, இதை அடைய, அதை தன் வசப்படுத்தி கொள்ள மீண்டும் மனதின் மாயைக்கு அவர் அகப்பட்டு ஓட மாட்டார். அதை பிடித்து கொண்டு அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஆழ்ந்த சிந்தனையோடு ஆழ்ந்த நோக்கம் அவருக்கு கிடையாது. அவர் அந்த நொடியில் விழித்து கொண்டவர். 3 காலங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர். அப்போ 3 காலங்கள் உண்மை இல்லை என சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்கு, இந்த நொடியில் விழித்து கொண்டவருக்கு 3 காலங்கள் அனைத்தும் கற்பனை, மனதின் மாயை என்பதை புரிந்து கொண்டவர். அப்போ இதுதான் அகாலிக தர்மம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது. அகாலிகோ என்பது 3 காலங்கள் அற்ற இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளும் சத்தியம் இது. அந்த சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்கு 3 காலங்கள் அனைத்தும் கற்பனை, மனதின் மாயை. அப்போ அந்த சத்தியத்தோடு இணைந்தவருக்கு, கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு 3 காலங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து இந்த நொடிக்குள் விழித்து கொள்கிறார். அவருடைய செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் இல்லை, அவருடைய பேச்சு வார்த்தைக்கு சொந்தக்காரர் இல்லை, அவருடைய சிந்தனைக்கும் சொந்தக்காரர் இல்லை. அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரியுது? எனக்கு தெரியல. கண்களுக்கு தெரிவது என்பது ஒரு சிஸ்டம் ஒன்று இங்கே நடக்கிற, அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போது காதுக்கு கேட்பது எனக்கா கேட்குது? காது என்பது என்னுடையது கிடையாது. அது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான். அப்போ அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்படுவது எனக்கு நான் உருவாக்கப்படுவது கிடையாது. நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது. மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் எனக்கு நான் இதை உணர்கிறேன். நான் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது. அப்போது நான் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு வெறுப்பு என்ற அந்த 2 உச்சக்கட்டங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார். கர்ம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ கர்மா என்கிற கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு ஆத்மா என்ற துஷ்டி கிடையாது. அவர் 2 உச்சக்கட்டங்களில் இருந்தும் விடுதலை அடைந்த போது, அவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு கற்பனை என்பது உண்மையாகாது. இது எல்லாமே மனதின் மாயை என்பதை புரிந்து கொண்டு பிரத்யக்ஷம் அடைந்த நிலை இதுதான். அப்போது வாசனை என்றாலும் அதற்கு அவர் வாசனையை விரும்பவும் மாட்டார். துர்நாற்றம் என்றால் அந்த துர்நாற்றத்தை அவர் வெறுக்கவும் மாட்டார். அப்போ வெறுப்பு என்பதை 2ம் சமமான நிலை. வெறுப்பு என்ற 2ம் சமமான நிலை. இந்த சமநிலையை அடைந்த இந்த சமநிலைக்கு வந்த ஆர்ய ஸ்ராவகர் இவர்தான். அப்போது இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் சமநிலையை அடைகிறது. அப்போ வாசனை மூலியமாக நாற்றமாக இருந்தாலும் வாசமாக இருந்தாலும் நாக்குக்கு உணரும் சுவை சுவையாக இருந்தாலும் சுவை அற்றதாக இருந்தாலும் அது 2ம் ஒரே சமநிலையை அடைகிறது. சுவையை அவர் தேடி தேடி போகமாட்டார். சுவையை நல்ல சுவையை பெற்றுக்கொள்ளணும், நல்ல சுவையை அனுபவிக்கணும் அப்படின்ற துஷ்டியில் அவர் இறங்கி செயல்பட மாட்டார். அவருக்கு எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும். அங்கே தான் சாந்தமான இனிமையான சுவை இருக்கிறது. இந்த அமைதி இங்கே தான் இருக்கிறது. அப்போ இது ஒன்னஸ் என்ற ஒரே சுபாவம் இதுதான். இப்போ ஒரே சுபாவத்துக்குள் வந்தபோது அந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் விழப்படுகிறது. அந்த உற்பத்தி நிலையங்களுக்கு இங்கே வலுவில்லை, வலுவிழந்து போகிறது. வலுவிழந்த நிலையில் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் கீழே விழுந்தபோது, வலுவிழந்த போது இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட ஆர்ய ஸ்ராவகர் இந்த சத்தியத்தோடு இணைந்து செயல்படுகிறார். அவருக்கு மனது என்பது கற்பனை, மனதின் எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை என்பதை நன்றாக புரிந்த ஆர்ய ஸ்ராவகர் இவர்தான். அப்போது இந்த உற்பத்தி நிலையங்களும் அனைத்திலும் இவர் உண்மை இல்லை என்ற சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவர். அப்போ உற்பத்தி அந்த 5 உற்பத்தி நிலையங்களையும் போலத்தான் 6வதான இந்த மனம் என்பதும் கற்பனை என்று அவர் உணர்ந்தவர். மனது என்பது மாயை. இப்போ எண்ணங்கள் மனதுக்கு போய் கொண்டிருக்கும். சத்தியத்தை புரிந்து கொண்டபோது மனதுக்கு எண்ணங்கள் வருவது இல்லாமல் போகாது. பகவான் புத்தருக்கும் எண்ணங்கள் வரும், புத்தருக்கும் எண்ணங்கள் வரும் போகும். இந்த வனம் இந்த காடு வனாந்திரம் இனிமையானது, மிகவும் அழகானது என்று
பகவான் புத்தர் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அப்போ அது ஒரு எண்ணம் மட்டும்தான். காடு இந்த வனம் என்பது மிகவும் அழகானது, இனிமையானது என்று சொல்வது ஒரு எண்ணம். அப்போ அந்த எண்ணத்தில் வர்ணனை இருக்கிறது. அப்போ அது உண்மையாகுமா? உண்மை கிடையாது. அது மனதின் மாயை, கற்பனை. ஆனால் இதே போலத்தான் எண்ணங்கள் வரும் போகும். அது உண்மையாகாது. எண்ணங்கள் வழக்கம் போல வரும் போகும். அப்போ அதில் அது அதிலே அது எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை என்று புரிந்து கொண்டு சத்தியத்துக்குள் இருக்கும் அவருக்கு எண்ணங்கள் உண்மையாகாது. ஆனால் எண்ணங்களை அவர் பயன்படுத்துவார். கண்களுக்கு தெரிவதை அவர் பயன்படுத்துவார். காதுக்கு கேட்பதை அவர் பயன்படுத்துவார். மூக்குக்கு உணர்வதை, நாக்குக்கு உணர்வதை, உடம்புக்கு உணர்வதை, மனதுக்கு வரும் எண்ணங்களை இவர் பயன்படுத்துவாரானால் அங்கே துஷ்டி கிடையாது. துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட சுபாவம், சத்திய தர்மத்தோடு இணைந்த சுபாவம். இப்போ இதுதான் ஒன்னஸ் என்கிற புத்த சுபாவம். இப்போ இந்த புத்த சுபாவத்தை அடையும் ஆரிய ஸ்ராவக புத்த என்ற புத்தரின் பிள்ளையான இவருக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. பிறப்பதற்கு உலகம் ஒன்று அவருக்கு இல்லை. கற்பனை உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம்தான் ஆத்ம துஷ்டி, ஆத்ம சமிக்கையிலிருந்து இந்த அலைகளைப் போல வேகமாக சுழன்று கொண்டிருந்த இந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான். அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொண்டு மனதின் மாயையை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணை.